ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் பிளட் ப்ரெஷர்? அதாவது ரத்த அழுத்தம் என்பது ரத்தத்தோட அந்த ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஆர்ட்ரியோட வால்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அகைன்ஸ்டாக வந்து ரத்தத்தில் அழுத்தத்தை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோ ஆகிறது தான் பேர் வந்து என்ன, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மெர்க்குரி, அதாவது மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரியில் தான் இதோட அளவீடு இருக்கும். ஸோ இதோட யூனிட் வந்து mmHg அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளட் ப்ரெஷரோட டைப் பார்த்தோம்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, த மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரெஷர், அதாவது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லி சிஸ்டோலிக் ப்ரெஷரை சொல்லுவாங்க. இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, த மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் ப்ரெஷர் எகெயின்ஸ்ட் த வால் ஆஃப் வெசில்ஸ் ஃப்ளோயிங் வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன், அதாவது வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ட் ஆகும்போது அதை வெசில்ஸோட வால்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் தான் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிளட்டை அழுத்தத்தோடு கொண்டு போகிறதா வந்து என்னது சிஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறது அது ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது மினிமம் ப்ரெஷர், அதாவது லோவஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதே மாதிரி தான், அது வந்து வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன், அப்போ வென்ட்ரிகுலர் வந்து சுருங்குறப்ப பிளட் ஃப்ளோ ஆகிறது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷர்னா வென்ட்ரிகுலர் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது, அதாவது அயோட்டிக் வால்வு வந்து க்ளோஸ் பண்ணுற டைமு கரெக்டாக வென்ட்ரிகுலர் வந்து என்னாகும், ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் அந்த வால்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம், அதோட நார்மல் வேல்யூ என்ன, அதுக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற தேவைப்படும் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா பிபி கஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் ப்ரெஷர் கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஸ்டெத்தஸ்கோப் நமக்கு தேவைப்படும். இது மூணும் நமக்கு தேவைப்படும். இது கூட காட்டன் ஸ்வாப் பண்ணுறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட நார்மல் லெவல் எவ்வளோ இருக்கும் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா 120/80 mmHg தான் வந்து பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூ, அதாவது அடல்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேல்யூ. பிளட் ப்ரெஷரை வந்து ரெண்டு இடத்துல நம்ம செக் பண்ணலாம். ஒன்று பிரேக்கியல் ஆர்ட்ரி, இன்னொன்று பாப்லீட்டியல் ஆர்ட்ரி, அதுலேயும் செக் பண்ணலாம். ரேடியல் ஆர்ட்ரிலையும் நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இது ரெண்டில் நம்ம செக் பண்ணுவாங்க. மேனுவல் மெத்தடாக நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரேடியல் ஆர்ட்ரியில் நம்ம செக் பண்ணலாம். இந்த பிரேக்கியல், பாப்லீட்டியல், ரேடியல் இந்த ஆர்ட்ரி எல்லாமே இதுக்கு முன்னாடி நடத்தின பல்ஸ் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிபி கஃபை நம்ம கட்டணும், எங்கே கட்டணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா பார்த்தோம். அடுத்தது பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் தான் பல்ஸ் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷருக்கும் டயஸ்டோலிக் ப்ரெஷருக்கும் இடைப்பட்ட இருக்கிறது தான் என்னது பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்ஸ் பிளட் ப்ரெஷரை வந்து அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னவா இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வேரி ஆகும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் லெவல், எமோஷனல் லெவல் அதிகமாச்சுனாலும் நமக்கு பிளட் ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும். அடுத்தது ஆர்ட்ரியோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்ட்ரியில் பிளட் போகாமல் பிளாக்கேஜ் இது மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் அது மாதிரி ஆச்சுன்னா அதை வந்து ஆர்ட்ரியோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி டிசீஸ் கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு பிளட் ப்ரெஷர் வேரி ஆகும். எக்ஸ்போஷர் டு கோல்டாக இருக்கிற கிளைமேட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆனோம் அப்படின்னாலும் நமக்கு வேரி ஆகும். ஒபேசிட்டினா உடல் பருமன் சொல்கிறாங்க. அடுத்த ஹெமரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீடிங் டிஸார்டர், பிளட் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது லோ ஹெமட்டோக்ரிட்டோட லெவல் வந்து, அதாவது பிளட்ல ஹெமட்டோக்ரிட் நம்ம செக் பண்ணுவோம், அந்த லெவல் வந்து லோவாக இருந்துச்சுனாலும் நமக்கு பிளட் ப்ரெஷர் வரும். அது லோ ஆகும்போது ரெட் பிளட் செல்ஸு இது வந்து அதிகமாக நம்ம ரத்த அணுக்களில் வந்து ரத்த நாளங்களில் வந்து பாஸ் பண்ணுறது, ஆர்பிசி கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் லோ ஹெமட்டோக்ரிட் வேல்யூ வரும். ஸோ இந்த வேரியேஷன் இருந்தாலும் பிளட் ப்ரெஷரில் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஹீட் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அஃபெக்ட் ஆகும்போது கூட நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து வேரியேஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைட்ஸ் ஃபார் மெஷரிங் பிளட் ப்ரெஷர், எங்கெங்கெல்லாம் நம்ம பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம்
அப்பர் ஆர்மில் என்ன ஆர்ட்ரி இருக்குது அப்படின்னா பிரேக்கியல் ஆர்ட்ரி அப்பர் ஆர்மில் இருக்குது. மோஸ்ட்லி காமனாக பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் ஆர்மில் வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம். அடுத்தது அதுக்கு பின்னாடி பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி இருக்கும். நான் அது வந்து பல்ஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கேயும் வச்சு தையில் வச்சு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஃபோர் ஆர்ம் யூஸிங் ரேடியல் ஆர்ட்ரி யூஸ் பண்ணி மேனுவலாக நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெக் யூஸிங் போஸ்டீரியர் டிபியல் ஆர் டார்சாலிஸ் பெடிஸ். லெக்கை யூஸ் பண்ணி போஸ்டீரியர் டிபியல் அண்ட் டார்சாலிஸ் பெடிஸ் அப்படிங்கிறது கணுக்கால் கிட்ட இருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாளும் வந்து பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான கம்ஃபர்டபுளான மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிளட் ப்ரெஷரை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்று ஹைப்போ டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா அதாவது பிளட் ப்ரெஷரோட லெவல் அதிகமாகிறது தான் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்போ டென்ஷன் அப்படின்னா பிளட் ப்ரெஷரோட லெவல் கம்மியாகிறது தான் ஹைப்போ டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் நம்ம செக் பண்ணுறோம். நார்மலாக வந்து நான் 120/80 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு ஒரு 140/90 இருக்குது. அப்படின்னா இது பிளட் ப்ரெஷரா அப்படின்னு நம்ம ஹைப்பர் டென்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒரு 3 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது இந்த 120க்கு எபோவும் 80க்கு எபோவும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்போ டென்ஷன் அப்படின்னா லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட லெவல் வந்து 120க்கு கம்மியாகவும் 80க்கு கம்மியாகவும் இருக்கிறது தான் ஹைப்போ டென்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100/50, 90/50 அப்படியெல்லாம் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து லோ பிபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எதையுமே வந்து சிங்கிள் மெஷர்மெண்ட்டில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனா ஹைப்போ டென்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும் ஹைப்போ டென்ஷன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சர்டைன் ரீசனால் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க. அன்னோன் காசஸ், எந்த காரணமே இல்லை ஆனால் பிபி இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அசஸிங் பிளட் ப்ரெஷர். இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதோட பர்பஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிளட் ப்ரெஷர் மோஸ்ட்லி நம்ம செக் பண்ணுறது பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேஷண்ட் வந்து அட்மிஷன் போடுற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணும்போது இது நம்ம செக் பண்ணணும். பேஷண்ட்டை எவால்வேட் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பேஷண்ட்டோட ஹோமோடைனமிக் ஸ்டேட்டஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் பர்பஸ். அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பிளட் ப்ரெஷரில் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் ப்ரீவியஸுக்கும் நம்ம இப்போ பார்க்குறக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷரோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷருக்கு தேவைப்படும் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெத்தஸ்கோப் தேவைப்படுது. ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் கஃப். இதான் வந்து பிளட் ப்ரெஷர் கஃப்னு சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர் கஃப். அடுத்தது இதுதான் பிளட் ப்ரெஷர் கஃப். அடுத்தது ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெத்தஸ்கோப்போட பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே 2 இருக்கிறது இயர்பீஸ், காதில் நம்ம மாட்டுறது. இந்த இடம் வந்து பைனார்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரப்பர் ஆர் பிளாஸ்டிக் டியூபனால் ஆனது. இது வந்து பெல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து செஸ்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இது கீழே இருக்கிற அடிபாகத்தை வந்து டயஃப்ரம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு செக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த டயஃப்ரமை மட்டும் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு வைப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் டு மெஷர் பிபி. என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பிளட் ப்ரெஷருக்கு செக் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட்டுக்கிட்ட போய் ப்ரொசீஜர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிளட் ப்ரெஷர் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம மேக் ஷியூர் ஆகிக்கணும். கிளைண்ட் யாராவது வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காங்களா, கஃபைன் சாப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். வித்தின் 30 மினிட்ஸில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அப்போ தான் பண்ணியிருக்காங்கன்னா 30 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் பிபி செக் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம கம்பல்சரி நம்ம செக் பண்ணி ஆகணும். பேஷண்ட்டுக்கு பொசிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பேஷண்ட்டு ஃபீல் பண்ணுற கம்ஃபர்டபுள் பொசிஷன் கொடுக்கலாம்.
லையிங், சிட்டிங், ஸ்டாண்டிங் எந்த பொசிஷனில் வேணால் பிபி செக் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து நம்ம ஹார்ட் லெவலுக்கு ஈக்குவலாக அந்த மிஷினை நம்ம வச்சுக்கணும். அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் எக்யூப்மெண்ட்டை ஹார்ட்டுக்கு ஈக்குவலான லெவலில் வச்சுக்கணும். இப்போ பேஷண்ட் படுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பில்லோ வச்சு அந்த பில்லோவில் அவங்க பில்லோவில் நம்ம வைக்கணும். பில்லோவில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொசிஷனில் தான் வைக்கணும். அதாவது உங்கள் பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் தான் நம்ம கையை வைக்கணும். அடுத்தது இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டருங்கிறது இந்த எக்யூப்மெண்ட் தான். இதை நம்ம இப்படி வைக்கும்போது ஆன்டிகுபேட்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடைப்பட்ட பகுதியை தான் வந்து இது டயஃப்ரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஆன்டிகுபேட்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸில் ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு மேலே தான் வந்து பிபி கஃபை நம்ம கட்டணும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இதில் நான் 2 மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து பால்பேட்ரி மெத்தட், அதாவது பால்பேட் பண்ணி பார்க்கறது. செகண்ட் ஒன் ஆஸ்கல்டேட் மெத்தட்னு இருக்குது. இந்த பால்பேட் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த பிபி கஃப் வந்து நம்ம இப்படி கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் ஸ்டெத்தோஸ்கோப் இல்லாமல் மேனுவலாக செக் பண்ணுற மெத்தட் தான் பால்பேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டெத்தஸ்கோப்பு எடுத்து வச்சுட்டு இந்த பிபி கஃப் மட்டும் கட்டிட்டு நம்ம பல்ஸ் எப்படி செக் பண்ணுவோம், 3 ஃபிங்கர்ஸ் மிடில் இருக்க 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி பல்ஸ் செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே பல்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு பிபி கஃபோட பல்பை எப்போ போல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பிபி கஃபோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போ வந்து பல்ஸை ஃபீல் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு பல்ஸ் கேட்டுட்டு இருக்க பல்ஸ் வந்து பிபி கஃபை வந்து இன்ஃப்ளேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த வேல்யூ வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி, எங்கே ஸ்டாப் ஆகுதோ அதான் வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்மளால் வந்து டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி மேனுவல் மெத்தடை விட ஆஸ்கல்டேட் மெத்தட் தான் வந்து அக்யூரேட் வேல்யூ தரும். ஆஸ்கல்டேட் மெத்தடில் பார்த்தோம்னா நம்ம ஸ்டெத்தஸ்கோப் இதை யூஸ் பண்ணி பண்ணணும். சேம் இதே தான், நம்ம ஹேண்டை வச்சு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்ம ஃபீல் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் நம்ம இதே மாதிரி பிபி கப்பை கட்டிட்டு பல்ப்பை வந்து நம்ம இன்ஃப்ளேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெர்க்குரின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கும் பாதரசம்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன ஆகும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண இது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ரைஸ் ஆகி ஒரு கட்டத்தில் இப்போ ஒரு 130 150 நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த பல்புக்கு பக்கத்தில் சின்னதாக ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை லைட்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு இடத்துல அந்த சவுண்டு வந்து நம்ம ஒரு சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்த நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஸ்லோ பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிரும். அந்த பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துல சவுண்டு கேட்குதோ அதை வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர்னும், எந்த இடத்துல சவுண்டு நிற்குதோ அதை வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர்னும் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 120 சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா 120, சவுண்டு வந்து கீழே ஒரு 80 நின்றுச்சு அப்படின்னா 80. அப்போ 120/80 தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிபி பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேஷண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பிபி கஃப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெக்கார்ட் அண்ட் ரிப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே பிபி சார்ட்டில் வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுற அந்த சார்ட்டில் வந்து அந்த லெவலில் நம்ம மானிட்டர் பண்ணணும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போக்கும் வேரியேஷன் ஏதாவது இருக்கா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சதும் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு நம்ம அந்த இயர்பீஸு இதையெல்லாம் வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம், டயஃப்ரம் இதையெல்லாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த கிளாஸில் ஒரு 2 கொஷின்ஸ் கேட்கலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் பல்ஸ் ப்ரெஷர்? பல்ஸ் ப்ரெஷர்னால் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். செகண்ட் கொஷின், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுற அந்த மிஷினுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம்? ஸோ இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.